தாய் வாமகனே என்றாய் தந்தாய் நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடும். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீற்றிருக்க நமக்கு முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 13 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்ததுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஊர் பெண்கள் தாய் குளத்துக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்றேன் சார். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா உங்க கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க ஒரு அக்கா தட்டி விட்டு உடனே இழுத்து பாக்குறாங்க. உடனே எப்படி வளரும்? 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க அது பாட்டுல வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க, கையோட வந்துருச்சு, சவரி முடி போடுறது. ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க நடுவுல. ஆண்களுடைய உழைப்பா பெண்களோட பொறுப்பான்னு கேட்டிருக்கீங்க. ஆண்களோட உழைப்புன்னு உண்மையை சொன்ன 2 ஆண் சிங்கங்கள் வந்திருக்கும். பெண்களோட பொறுப்புன்னு பொய் பேசுறதுக்காக 2 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல கம்பீரமா நீங்க வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வர்றேன். ஏன்னா ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு உடனே இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்க மோதிரம் பிரேஸ்லெட் செயின் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருப்போம். ஆமாடா கொடுத்து நான் அம்பளிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட மாட்டேன். ரெடியா இருக்காங்க, ரெடியா இருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ் பாத்துருமா பெண்களோட பவரை. இங்க போட்டி ஆண்களா பெண்களா தானே, இன்னைக்கு பெண்களோட பவரை பாத்துருவோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3. அதேங்கப்பா நீங்க 2 இருக்குமா கை தட்டுறீங்க? நீங்க லேடிஸா ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களா? அப்பதான் நம்புவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி நாளைக்கு ஆதார் எடுக்க போறாங்க எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு நம்ம ஆட்டோ எடுத்துட்டு வந்துருவோம். இந்த பெண்கள் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு 12 பவுன் செயினை போட்டு போய் உட்காரவங்க. உட்கார்ந்தவங்க எடுத்தாச்சு போமாட்டோமா. 1 வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆதார் கார்டு வரும். வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச பணம் மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்க கருவம் கலைச்சு போய். ஆனா அந்த பெண்களே அவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்களே. எங்க ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? ஆண்களுக்காக வந்திருக்கோம். உங்களோட பவரை காமிக்க ரெடியா இருக்கீங்களா? பவரை பாத்துருமா? ரெடி 1 2 3. அடா 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 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துக்கிறத ப்ரூவ் பண்ற கூட்டங்க. நான் என்ன கேக்குறேன், பெண்களோட பொறுப்புங்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு நான் கேக்குறேன். அப்படி கேளு. ஆண்கள் சம்பாரிச்சு கொண்டாந்து சம்பாத்தியத்தை கொடுத்தா தான் உங்க பொறுப்பையை நீங்க காட்ட முடியும். நான் கேக்குறேன் சார், பெண்களோட பொறுப்பா இருக்குறாங்கல்ல, சத்தியமா கேக்குறேன், கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய் குடிச்சியா சமைச்சு போடுறீங்க. அப்படி கேளு. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு. ஏன் பொண்டாட்டி சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு. 2 சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு பட்டிமன்றம் கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்க முடியலங்க. சப்பாத்தி ஒருத்த காலை வச்சு கையை வச்சு இருக்கிற சப்பாத்தியை பிக்க முடியலையா? கோவமா வராதானே? என்னடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு போட வச்சுக்கிறா. அவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறா போயா வேலையை பார்த்துட்டு இருக்கிறாயா? நீ பரவாயில்லையா? எங்க வீட்டுல பிடித்தேன். நேத்து என் பொண்டாட்டி டிவி பார்த்துட்டு இருந்தா. சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன். கொண்டாந்து வைக்கிறேன், பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறு. பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறு. என்ன லைட்டை போட்டு பாக்குறேன். இவ டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறான். உடனே எங்க மாமியாவை கூப்பிட்டு தோசை சுடுத்தாங்க சொல்லு. அத்தே நீங்க சுட்டுட்டு வாங்க தோசைன்னு. அந்த அம்மா கொண்டாந்து வச்சு கண்ணை கட்டேன்னு கடுப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கடுப்பா இருந்துச்சு. என்ன லைட்டை போட்டு பாக்குறேன். இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புற போட்டு மாவு ஊத்தி இருக்குது. இந்த குடும்பம் பெண்களுக்கு பொறுப்பு இருக்கா? என்ன நீங்க பொறுப்பா இருக்கீங்க நான் கேக்குறேன். சத்தியமா சொல்றேன் சார், அன்னைக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலாம்னு போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறேன் சார். 14 பட்டு புடவை மொண்டாட்டி உள்ள சொருகி வச்சிருக்காங்க. நான் இந்த மேடையில கேக்குறேன், ஏங்க எந்த ஊர்லயாவது ஐஸ் பொட்டிக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல கொண்டாந்து புடவை வைப்பாங்களா சார்? நான் சொன்னேன், ஏண்டி ஒன்ன விட ஒசரமா 8 அடி உயரத்துல பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன், இதுல புடவை வைக்காம ஏண்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன்னு கேக்குறேன். அடிக்கிற வெயிலுக்கு இதுல வச்சு கட்டினா தான் உடம்பு குளுகுளுன்னு இருக்காதா? இதுல வச்சேங்கிறா சார். அதுக்கு ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்புறம் நம்ம குத்திலி பேர்ல அதுக்கு பேரை மாத்திரம். என்னன்னு? அதுக்கு பேரு பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது. பிச்சைக்கார பொட்டியா? ஆமா. ஏன் ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல, இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சது புருஷனுக்கு போட்டுருக்காங்க. ஒண்ணும் இல்ல, பட்டிமன்றம் முடிஞ்சு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்து உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா. உங்களோட ஃப்ரிட்ஜை போய் திறந்து பாருங்க. இந்த பெண்கள் என்ன வச்சிருப்பாங்க? 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ்ல வெறும் 150 ரூபாய் ஜாமான் தான். என்ன வச்சிருப்பாங்க? 5 ரூபாய் இஞ்சி, பாதி நறுக்குன்னு எலும்புச்சம்பழம், புளிச்ச மாவு, போன வாரம் வச்ச ரசம், இந்த விஷமாவே மாறி இருக்கும். நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரைக்கு முழுங்கினா மல்லிகைப்பூ வாட வருது. மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது. சத்தியமா இந்த குடும்பம் உருப்படவே. இந்த குடும்பம் உருப்புறதுக்கு
என்னதான் வழி? ஒரு 10 நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ ஆம்பளை கண்ட்ரோல்ல விட சொல்லு. எங்க ஆண்கள் கண்ட்ரோல்ல விட்டா என்ன சார் ஆகும்? நம்ம ஃப்ரிட்ஜ்ல உள்ளதெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு நேரா பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவோம். வாங்கிட்டு வந்து ஏத்தலாம்னு வச்சுக்கோ, லோடு லோடா ஏத்துவாண்டா. இந்த பெண்கள் வச்சிருக்க ஃப்ரிட்ஜ திறந்தா கப்பு வாட அடிக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ திறந்து வர கிளிக் கிளாங்னு சவுண்டோட. நம்மால் பிரிச்சு கதவை மெதுவா தான் சாத்துவான். ஏன் உள்ள மூடி திறந்துருச்சுன்னா பாத்தீங்களா? அப்படியே இருந்தாலும் அதை எடுத்து சாத்திட்டு எங்கால கலப்பு போடுறதுக்கு எப்படிமா சார் பாடுவான்? எப்படி? செத்து வச்சாரு எத்தனை காதலமா கேட்டு பாரு கண்ணகி சொல்லிட்டா. மாமம் பாரு செக்ஸ் பிகர்தா சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கதா. அண்ணே கையிலக்கி நீ விட்டு கம்மாளுக்கு லைஃப் ஒரு புக்கு அத பொருட்டினா தாங்கிக்கு தொக்கிட்ட தொக்கு போட்ட கிக்கு தொக்கிட்ட தொக்கு சிக்கன் தொக்கு ஒட்டுக்கம்மா பாப்பட்ட அம்மலையே எட்டுக்கம்மா. ஐயம்மா மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? தூக்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி. ஒட்டுக்கம்மா பாப்பட்ட அம்மலையே எட்டுக்கம்மா. ஆண்களோட பொறுப்புக்கு பெண்கள் என்ன சார் பொறுப்பா இருக்கிறாங்க? ஆண்களோட உழைப்பு எக்கோ கட் பண்ணிருங்க. பாடி முடிச்சோட எக்கோ கட் பண்ணி. ஆனா ஆடியோ சூப்பர். அந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தறி எல்லாம் கொடுத்து வைங்களேன். ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. ஆனா நம்ம குத்தில பையில தான் ஆடியோ சூப்பர், ஆடியன்ஸும் சூப்பர். சும்மா பட்டைய கலப்புறீங்க. அந்த மாதிரிலாம் நாங்க பிரச்சனை இல்லாம பேசிக்கிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான நேரமா இருக்கு. சத்தியமா சொல்றேன் நடுவர்ல, என்ன பெருசா நீங்க பெண்கள் பொறுப்பா இருக்கேங்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இந்த மேடையில கேட்கிறேன், ஆண்களோட உழைப்புக்கு ஈடு இணையா அவங்க ஒரு பங்கு வந்து நிக்க முடியுமா சார்? பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு இந்த கேள்வியை கேட்கிறேன் சார். இங்க எவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்க, இவங்க பொறுப்பை இப்ப நீங்க பாப்பீங்க. கேட்கட்டுமா? குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா, யாரும் தூக்கல. ஒரு ஐயா வேணாம் தூக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன நீங்க எப்படி உட்கார்ந்து? ஆனா அந்த கார்ல ஒரு அண்ணன் லாஸ்டா தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவாபையை கேட்கிற அவளை தன்னாட்டா உட்காந்துருக்கீங்க தூக்குங்க ஒரே கிட்டி வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். கல்யாணம் பண்ண பெண்கள்கிட்ட 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா கல்யாணம் பண்ண பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? அப்புறம் எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷனை கடப்பான்? அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரணும். அந்த ஒரு கான்செப்ட். சரி, நான் இங்க உள்ள பெண்களை பார்த்து கேட்கிறேன். கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கைதுக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்றாங்க, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இல்ல மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா? மணிப்பரசு அங்க 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்குடி மணிப்பரசு வந்து திறந்தா பார்க்க போறான். ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பரசுல வச்சிருக்கேன். நல்ல ஒரு கைத்தல கொடுங்க, நல்ல ஒரு கைத்தல. 2 போட்டோ மணிப்பரசுல. அந்த அளவு பாசம் சார். அவளை பாசமாடின்னு கேக்குறேன். பேங்க்ல லோன் வாங்குற கொட்றக்கு வச்சிருக்காங்க. ஓட்டு இப்படி சாட்சி கையெழுத்து போட்டு விட்டா பேங்க்குக்கு போட்டு லோன் அலைய. அப்ப என்ன இந்த பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு? ஆனா இந்த கும்பாபிஷேக விழாவில கூட பாருங்க, ஆண்களோட பொறுப்பு நான் சொல்லட்டுமா சார்? இப்ப இல்ல வயிறு நிறைய மன சந்தோஷத்தோட சாப்பிட்டோம்ல, அத பூரா ஆண்கள் சமைச்சது சார். ஆண்கள் சமைச்ச சாப்பாடுல அதுல ஆண்களோட உழைப்பு இருக்கு. பாக்கணும்னா கோயில் பூரா அப்படி லைட் ஜிகு மின்னுத, எல்லாத்தையும் கட்டினது ஆண்கள் சார். இதுல ஆண்களோட பொறுப்பு இருக்கு. இந்த சேரை கொண்டாந்து போட்டதுல பொறுப்பு இருக்கு. நாளைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலையில எடுக்கிறதுலயும் ஆண்கள் தான் இந்த சேர் எடுப்பாங்க. எல்லாத்துலயுமே பொறுப்பு இருக்கு. இந்த மேடையை போட்டது கூட ஆண்கள் சார். எல்லாத்துலயுமே ஆண்களோட உழைப்பு இருக்கு. நாங்க யாரு சாப்பாடு பரிமாறினது லேடிஸ். கரெக்ட், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா சாப்பாடு பரிமாறுறது லேடிஸ் தான். நானும் பார்த்தேன். அதனாலதான் பாதி பேர் சட்டையை சாப்பாடு ஊத்தி விட்டு போயிட்டு. எதுல வந்தாலும் குழப்பம் சார். சத்தியமா சொல்றேன், இந்த பெண்கள் நம்ம வாழ்க்கை எடுத்துமா சார் போவோம். சத்தியமா கடல்ல போட்ட குண்டூசியும் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் சார். மனசுல நிம்மதியா இருக்க முடியுதா சார்? நான் இந்த மேடையில ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்கள் பொறுப்பா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, இங்க ஆண்கள் சார்பா கேட்கிறேன். நான் சொல்றது சரின்னா ஆண்கள் கை தட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஓகேவா? இந்த பெண்கள் இன்னைய காலகட்டத்துல யாருமே சடையை பண்றது இல்ல சார். ஃப்ரீ ஹேர் விடுறாங்க. நான் இந்த ஆண்கள் சார்பா கேட்கிறேன், சரியா இருந்தா கை தட்டுங்க.
மூணா பின்ன வேண்டிய முடியவே ஃப்ரீயா விடுறீங்களே, உங்களை நம்பி 3 முடிச்சு போட்ட புருஷனை எங்கேயாவது நீங்க ஃப்ரீயா விடுறீங்களா? அங்க போவாத இங்க போவாத அவனை பார்க்காத இவனை பார்க்காத 78 டார்ச்சர் பண்ணீங்க. அப்ப பொறுப்பு இருக்கு உண்மையிலே அப்படி நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு உத்தம புருஷன். உத்தம புருஷனா? உத்தமா இல்லடா, சுத்தமான புருஷன், பியூர் புருஷன். 1000 பெண்கள் இருந்தாலும் என் பொண்டாட்டிய மட்டும்தான் நான் பார்ப்பேன். நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு உத்தம புருஷன். 1000 பெண்கள் இருந்தாலும் என் பொண்டாட்டிய மட்டும்தான் பார்ப்பேன். சத்தியம், பொய் சொல்ல மாட்டேன். அவ பாக்குறாளான்னு பார்ப்பேன், அப்புறமா பார்ப்பேன். சார், இந்த பெண்கள் பொறுப்பா இருக்குங்கிறாங்களே, ஒரு விஷயத்துல நான் ஏத்துக்கிறேன் சார். சத்தியமா இந்த மேடையில சொல்றேன், ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா கொடுத்து வைங்க. அப்படி பொண்டாட்டி எப்படிமா டிவி பாப்பா? 10 உள்ளர போயிட்டு 20 வெளியில வந்துரும் சார். வாயை திறந்தா மூட. என் பொண்டாட்டில அப்படி கிடையாது. எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறா. ஏதாவது தெரியுதா? ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி கௌதமி கூட்டிச்சு பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்பட்டேன். வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன நீங்க பாண்டிச்சேரி போயிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்தாங்கிறீங்க. ஆம்பளையால் போறா சிரிக்கிறீங்க. அண்ணன் தெரிஞ்சுக்கங்க, பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும். நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில் வாங்கி. செண்டு பாட்டில் தான் வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன். ஆமா, மணப்பாறை முறுக்குக்கு ஃபேமஸ். பாயம்மா கடை, ஆயம்மா கடை. நேரா வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி சொன்னேன், இந்தாடி டிவி பாக்குறதா பாக்குறேன், மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமா இருக்கு, தின்னுகிட்டே பாருன்னு கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன் சார். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுகிட்டே டிவி பார்த்துட்டு சொல்றான், மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கியா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்ட் அதுக்குமே இவன் கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து கதவை திறந்து பாக்குறான் சார். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி தூளை எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு? அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண ஒவ்வொரு ஆம்பளையும் வேதனைப்பட்டு பெண்களுக்கு பொறுப்பு இல்ல, ஆண்களுக்கு தான் உழைப்பு இருக்குன்னு எப்படி நம்ம பாடி கழிகிறோம். எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது பெண்கள் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைப்பது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யாருக்காக? இழுக்கிறது எனக்கு, நீ ஆண்ட தண்ணி குடிச்ச. யார் காதோடி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இழுக்கையில விட்டுட்டாங்க, இழுவ நம்புறதுக்கு அப்புறம் ஜொம்ப தூக்கி காட்டுறாங்க. இப்படித்தான் நேத்து ராத்திரி என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டு மாறேன், முடியட்டு மாறேன். நாடகம் முடியட்டு வரம்னால எனக்கு முடியட்டு வரம்னால தெரியாம நம்ம இது. அப்ப இந்த பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு நான் கேக்குறேன். ஆனா காதல்ல கூட ஆண்களோட காதலுக்கு பெண்களோட காதலுக்கு வித்தியாசம் இருக்கு சார். என்ன சொல்ற உண்மைனா கை தட்டுங்க ஆண்கள்லாம், ஓகேவா? பெண்களோட காதலுக்கு ஆண்களோட காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? யாரு கூட நாம வாழ்ந்தா நல்லா இருப்போம்னு சுயநலமா நினைச்சா அது பெண்கள் காதல். மச்சான், யாரு கூட வாழ்ந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும்னு பொது நலமா நினைச்சா அதுதான் சார் எங்களோட ஆண்கள் காதல். இந்த ஆண்கள் காதலுக்கு ஏது இணையா வருமா சார்? அதனாலதான் பெண்களை வர்ணிச்சு கூட நாங்க பாட்டு எப்படி தெரியுமா கொடுத்தோம்? இந்த பெண்கள் பொறுப்பு இல்லாம இருக்காங்கிறதுக்காக. பொன்னால பைத்தியமா போனவன் முன்னே, இங்கு ஆண்களால பைத்தியமா போனவன் முன்ன. பொன்னால காவி கட்டி நடந்தவன் உண்டு, இங்கு ஆண்களால காவி கட்டி நடந்தவன் உண்டா. பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவனாச்சும் ஒரு சங்கல் நட்டு வச்சாண்டா. நம்பி விடாதே பொண்ண, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ண, நம்பி விடாதே. நம்மளுங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நம்பியதால் வந்து மனம் நம்பி விடாதே, நம்பி விடாதே. சார், பெண்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு ஏந்திரமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவனுடைய படைப்பா இருக்கலாம்.
மனைவி அமையதெல்லாம் இறைவனுடைய அம்சமா இருக்கலாம், ஆனா அமைதியான மனைவி அமையறதுங்கிறது அந்த கடவுளுக்கே கிடைக்காத வரமா இருக்கு. இந்த பெண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். உண்மைதான். கூந்தல் நீளமான பொண்ணா வேணும்னு நம்ம பாக்குறோம். ஆனா அமைகிறது என்னமோ வாய் நீளமான பொண்ணா தான் அமையும். சார், நீங்க பொண்ணு பார்க்க போனீங்களே, உங்களுக்கு கூந்தல் நீளமான பொண்ணு கிடைச்சா? அடையாண்டா அந்த கதையே பெரிய கதை. 8 ஊர்ல பொண்ணு பார்த்தேன், அமையல. ஏன்னா என் கண்டிஷன் ஒரே கண்டிஷன். என்னது? பெண்ணுக்கு கூந்தல் நீளமா இருக்கணும். 9வது ஒரு ஊர்லவே பொண்ணு பார்த்தோம். சரி. பொண்ணுக்கு கூந்தல் செம்ம நீளம். எங்க அப்பா பொண்ணு புரோக்கர் சொன்னா, பொண்ணுகிட்ட பேசுறீங்களான்னு கேட்டேன். சரி, நானும் பேசுறேன்னு மொட்டை மாடியில போய் நான் கேட்டேன், என்ன படிச்சிருக்கேன்? அது கேட்டு நான் MA BEd கேட்டேன். ஒரே கேள்வி, இவ்வளவு கூந்தல் முடி நீளமா இருக்கே, எப்படி மெயின்டைன் பண்ற அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க, நைட்டான கலட்டி ஆணியில மாட்டிடுவேன். போதும் புண்ணியவதி தாயே, என்னைய மாட்டிடுவேன். அதோடு தப்பு எங்க பொறுப்பா இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார், இந்த ஆண்கள் வந்து பெண்கள் எப்படி தெரியுமா சார் பாக்குறோம்? ஒரு தேவதை நம்மளை தேடி வர்றதா நினைச்சு மரியாதை கொடுக்குறோம் சார். தேவதை வர்றதா தான் நினைக்கிறோம். ஆனா இவங்க அப்படி இருக்காங்களா? பொறுப்பு இல்லையே சார். ஆனா தேவதை வர்றதா நினைச்சு நாங்க எப்படி தெரியுமா சார் பாட்டு கொடுக்குறோம் கோபுர வாசல்ல? சார், சந்தேகத்தின் மறு உருவம் அந்த பெண்கள் சார். இல்லன்னு சொல்ல முடியுமா சார்? சத்தியமா சொல்றேன், இந்த மேடையில கல்யாணமான முதல் நாளே என் பொண்டாட்டியை பார்த்து நான் ஒரு காதல் பாட்டு பாடுனேன். அப்படியா? அது என்ன, உங்க பட்டிமன்றத்தை பார்த்து தான். என் பட்டிமன்றத்தை பார்த்து காதல் பாட்டு? நீங்க தான் சொன்னீங்கல்ல, கல்யாணமான புதுசுல பொண்டாட்டியை வர்ணிச்சு காதல் பாட்டு பாடுனாதான் அன்பு பெருகுன்னீங்க. அன்பு தாங்க பெருகுனுச்சு. என்ன கல்யாணம் முதல் நாள் என் பொண்டாட்டியை பார்த்து நான் ஒரு காதல் பாட்டு பாடுனேன். என்ன பாட்டுமா? 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே சூப்பர் அப்படின்னு நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தாக்கா பாடுனேன். 1000ல் ஒருத்தி அம்மா. அதுக்காக ஒரு நல்ல தப்புனிய சட்டையை பிடிச்சா. 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க லிஸ்ட கொடுத்து கேட்கறாங்க. இந்த பெண்களால சந்தோஷம் இருக்குமா சார்? இப்படித்தான் ஐயா. போன தீபாவளிக்கு பொண்டாட்டி சரி 10,000 ரூபாய் கொடுத்து பட்டுச்சேலை எடுக்கணும்னா, என் பணம் இல்ல, 10,000 ரூபாய் இல்ல, இந்த 500 ரூபாய் தாரேன், இந்த 500 ரூபாய்க்கு காட்டன் சேலை வாங்கி கட்டு. சரி, சும்மா ராஜாத்தி மாதிரி இருப்பாங்க. அதுக்கு சண்டைக்கு வர்ற ஐயா. பாத்தீங்களா? எந்த ராஜாத்தி? அந்த ராஜாத்தி நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை அவ்வளவு மோசமா போதே சார். மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா சார்? இந்த மேடையில 2 பெண்கள் இருக்காங்கல்ல, மேடையில 2 பெண்கள் இருக்காங்க, இந்த கூட்டத்தில் உள்ள பெண்கள் இருக்காங்க. தயவு கூர்ந்து இந்த மகாராஜன் தலைமை நடக்கிற இந்த பட்டிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நான் தயவு செஞ்சு வைக்கிறேன் சார். என்ன கோரிக்கை? பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறீங்கல்ல, பொறுப்பா இருக்கிற ஆளா இருந்தா பழைய காலத்து மாதிரி குங்குமம் போட்டு வைங்க, யாரும் ஸ்டிக்கர் போட்டு வைக்காதீங்க. ஏன் வச்சா? ஏன் காசுலாம் நான் வாங்குவேன், நீ ஏன்டா கேட்கறது அப்படின்னா நீங்க வைங்க, வாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க காசு நீங்க வாங்குங்க, வைங்க, தப்பு கிடையாது. ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா என்னதுமா சார் பண்ணணும்? எங்க ஆண்கள்லாம் சிகரெட் குடிச்சிட்டு லாஸ்ட் பப்பை இழுத்துட்டு கீழே அப்படியேவா போடுறாங்க? கீழே போட்டு காலில் போட்டு அந்த மண்ணை போட்டு மிதிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா இங்க இருக்க பெண்கள் அதை எடுத்து மண்ணுல போட்டு மிதிச்சுட்டு போங்க. ஆனா அதுக்கு பதில் இந்த பெண்கள் என்ன பண்றாங்க? அந்த ஸ்டிக்கர் போட்டை எடுத்து கண்ணாடியில ஒட்டுறது, கதவுல ஒட்டுறது, கக்கூசி பீங்கால கொண்டு போய் ஒட்டுறது, வாஷ் பேசன்ல ஒட்டுறது. ஒரு அம்மா ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப பஸ்ல ஜன்னலோர கம்பியில ஒட்டி வச்சுட்டு அது பாட்டுல போயிடுச்சு சார். நான் பட்டிமன்றம் முடிஞ்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஆகா, ஜன்னலோர சீட்டு கிடைச்சுன்னு ஆசையா ஏறி போய் அங்க உட்காந்து தூங்கிக்கிட்டே வீடு போய் இறங்கினேன் சார். போன போக்குல அந்த ஜன்னல் ஒரு கம்பில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிடுச்சு. சட்டையில பொட்டு ஒட்டினதை நான் பார்க்கல, கதவை தொட்டினே என் பொண்டாட்டி அதை பார்த்துட்டான். பொட்டை பார்த்துட்டு கேட்டா, வாயா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டான். அவ பொட்டை பார்த்துட்டா, நான் தான் பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுன்னு போச்சு. இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு? தம்பி நீ பரவாயில்ல தம்பி, என் வாழ்க்கையில நடந்து அதை விட ரொம்ப செம்ம சோகம். என்ன சார் செம்ம சோகம்? நீ போன வாரம் உன்னை ஒரு நாள் நான் கூட்டிட்டு போல இல்ல? ஆமா, அன்னைக்கு தான் வேலையை பார்த்து விட்டா. என்ன கூட்டிட்டு போட்டி அப்படித்தான். எவ்வளவு பட்டிமன்றத்துக்கு வந்தவளுங்க என் நோட்டுல பொட்டு ஒட்டி விட்டு போயிட்டாங்க. வீட்டுல போய் நான் குறிப்பு எடுக்கலாம் நோட்டை பெறட்டுறேன், இந்த பொட்டை என் பொண்டாட்டி பார்த்துட்டான். நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றேன். சரி, நம்ம பேச்ச கேட்கத்தான் வர்றாரு, கூட்டியாந்தாண்டா இறக்கி விட்டேன். இறக்கி விட்ட உடனே பட்டிமன்றம் பேச வந்து ஒவ்வொரு பொம்பளை மூஞ்சியா பாக்குறான். இவ பொட்டா, இவ பொட்டா, அவ பொட்டா. வீட்டுக்கு வந்து வேலைக்காரி மூஞ்சிய பாக்குறான். பாத்தியா? இவ பொட்டா,
கடைசியில ஒட்டுனது அவ பொட்டு தாங்க. அவ பொட்ட பார்க்காம ஊர் பொட்டு பூரா பார்க்க. அப்ப இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு? ஒருவேளை அந்த பொட்டு வேறக்காரி பொட்டா இருந்திருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷன் என்ன தெரியுமா பாட்டு போட்டுப்பாங்க? சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா. சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த பெரிய பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா. ராஜா கண்ணம்மா தபாக்கி ராஜா துபாய் போய் வந்து எங்கிட்ட தபாக்கி ராஜா தபாக்கி ராஜா கண்ணம்மா தபாக்கி ராஜா துபாய் போய் வந்து எங்கிட்ட தபாக்கி ராஜா. சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த பெரிய பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா. வாழ்க்கை அவ்வளவு மோசமா போதே சார். பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் சார் நான் கேட்கிறேன். இந்த மேடையில சொல்றேன், நான் கேட்கிறேன், பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறாங்கல்ல, நல்ல நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நானும் நாக்க புடுங்கிதான் பாக்குறேன், வலிக்கிட்டே போகுது. கரிச்சப்ப போட்டு புடுங்க. ஏன் மொத்தமா வர்றதுக்கா? ஏமா பெண்கள் பொறுப்பா இருக்கீங்களா? இந்த மேடையில கேட்கிறேன், இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, இந்த ஆண்கள் சார்பா கேட்கிறேன், பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு இந்த பெண்களுக்கு பாடுதற சார் நான் கேட்கிறேன். அப்படி எல்லாரையும் பொதுவா பாட தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஏன் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட இந்த காலத்துல எந்த பெண்களுக்குமே தாலாட்டு பாட்டு தெரியறது. ஏன் மனைவி மாதிரி தாலாட்டு பாட முடியாது? என்ன அப்படி சொல்றீங்க? என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரியிலே முறைப்படி எம்ஏ இசை படிச்சவன். அவ பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு போங்க சார். எல்லாரும் கேட்டுக்க இருக்க தாய் சொல்லி அண்ணே ஒண்ணு காட்டுங்க. தெய்வ கடாட்சமா தம்பி ஒரு அரை நோட்டு காட்டுங்க. ராமநாதா அவர் பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டுவா பாருங்க. ஆஹா, எல்லாரும் கவனமா கேளுங்க. தொகேராவா பாட்டே அவ்வளவுதான்டா. கதவு திறந்து பார்க்கறேன் 32 நாய் படுத்து கிடக்கு. யாண்டிட்டு நாய் கிடக்குற வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குது. என்ன பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு? அன்னைக்கு மெட்ராஸ் போறேன் சார், ஒரு அம்மா மாடர்ன் மம்மி டீ ஷர்ட்டை போட்டு லெகின்ஸை போட்டு பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டு போறேன். அந்த மாதிரி தாளாட்டு பாடுச்சு. எப்படி பண்ணிச்சு? ஓ ஆரி 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 ஆரியா ஓ ஆரி 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 ஆரியா ஓ ஆரி ஆரி ஆரிச்சு இல்ல குழந்தை தொட்டிக்கிட்டு சனியை எதுக்கு இங்க வந்து வாழ்வான்னு கத்துறேன். உன் புருஷங்கார திண்ணையில தண்ணி அடிச்சு படுத்து கிடக்குறான், அங்கேயே போய் கத்து நானே தூங்கிக்கிறேங்குது. இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு? ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன் சார். வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுது, குழந்தைக்கு தானே சார் தாளாட்டு பண்ணணும். முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபுடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருந்தாங்க. பெத்த பிள்ளை அழுதுச்சு, வாழ வந்த மருமவ தாளாட்டு பண்ணா. எப்படி பண்ணா? பூமியோ நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு. யாரு? புருஷன். புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா மல்லா கொழுந்து சிக்குது. ஐயோ, என் கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும் நான் ஆசைப்பட்டேன்னா அதே இந்த கருவாயை நம்ம ஊர்ல மைக்கில் சொல்றாண்டி ஆயான்னு பாக்கணும். அடுத்து நாத்தனா உட்காந்தால 2ஆம் லைன் நைசா நாத்தனா விட்டான். மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு. யாரு? புருஷன். மன்னவரு கூட பிறந்த மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்து அதுதான் ஆண் சிங்கங்கிறது உழைப்புக்கு பேர் போனது. வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது நம்மால் தாளாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாழல, தானே அழுகிறான் ஆண்டி, தம்பித்தோண வேணும்னு, தம்பித்தோண வேணும்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா கொரோனாவுல மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருந்தாங்கன்னா சமூக இடைவெளி இல்லாம இருந்துட்டாங்க. இதுக்குதான் கொரோனா கால புள்ள உறந்துச்சா சார். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன் சார். பெண்கள் பொறுப்பா இருக்கும்னு பெருமைப்பட சொல்றாங்க. அதை தாண்டி ஆண்களோட உழைப்புக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். இந்த 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 கும்பாபிஷேகத்தை தாண்டி சொல்றேன். இந்த பகுதியில எனக்கு எப்படின்னு தெரியாது, கொங்கு மண்டலம்லாம் இங்க காவிரி டெல்டா பகுதி, இங்க திருவாரூர் சைடு நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க சார். இங்க இருக்க வருமானம் பார்த்தலன்னு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணத்தை இங்க ஊருக்கு அனுப்புவாங்க. அவங்க அங்க ராயலா சந்தோஷமா இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நானே வெளிநாட்டுல வேலை பார்த்தவன்.
ஒரு சின்ன 10க்கு 10 ரூம் தான் சார் இருக்கும். அந்த 10க்கு 10 ரூம்ல 15 பேர் 20 பேர் அடைச்சிக்கிட்டு அந்த ரூம்ல படுத்திருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு நாள் மட்டும்தான் லீவ் வரும். அவங்க போட்டிருக்க அந்த வாரத்துல போட்டுற அத்தனை ட்ரெஸ்ஸையும் அந்த ஒரு நாள் துவைச்சு போட்டுட்டு சொந்த பந்தத்தை நேர்ல பார்த்து கூட பேச முடியாம தனக்கு பிறந்த குழந்தைய கூட வீடியோ கால்ல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆண்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தால தான் ஒட்டுமொத்த குடும்பமே இங்க சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னா ஆண்களுடைய உழைப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் சார். பெண்கள் பெருமை பேசுறாங்கல்ல, கண்ணதாசன் தான் சொன்னான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பியை செலுத்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதின் கோவில். பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசன் சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. இதை தாண்டி பிரசவ வழியை தாண்டி ஒரு மிகப்பெரிய வழி இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு திருவிழாவில் ஒரு அப்பா, ஒரு ஆண் தந்தை தன்னுடைய 5 வயசு பையனுடைய விரலை பிடிச்சு கடத்தல கூட்டு போறாரு சார். அந்த பிள்ளை அங்க விக்கிற பொம்மையெல்லாம் பார்த்து, அப்பா எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடு, அப்பா எனக்கு அந்த அல்வா வாங்கி கொடு, அப்பா அந்த எனக்கு மிச்சர் வாங்கி கொடுன்னு சொல்லி அங்க இருக்கிற தின்பண்டத்தெல்லாம் கேக்குது. பெத்த அப்ப விவசாயி, வருமானம் சரியில்லை, தண்ணி இல்ல, விவசாயம் சரியில்லை, கையில காசு இல்ல. ஆனா பிள்ளைகிட்ட காசு இல்லைன்னு சொன்னா அந்த வளர்ற பிள்ளை தன்னம்பிக்கை இழந்துருமோன்னு சொல்லிட்டு அப்பா பொய்யா ஒரு காரணம் சொல்லுவார். தங்கம் அந்த பண்டத்தெல்லாம் பாரு ஈ மொக்குது, அப்பா உனக்கு அப்புறமே வேற முட்டாய் வாங்கி தரேன்னு பொய் சொல்லி அந்த குழந்தைய கூட்டு விடுவார். அந்த குழந்தை வீட்டுக்கு போய் அசதியில தூங்கிரும். ஆனா அந்த பெத்த அப்பனுக்கு தூக்கம் வருவாது. நடு ஜாமத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஏக்கத்தோட பார்த்துட்டு, என் பிள்ளை என்ன கோடி ரூபாய்க்கா ஏதோ கேட்டான், தின்பண்டம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கேட்டான், அதை கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த வறுமை இருக்கேன்னு சொல்லி வேதனைப்படுறான். பாத்தீங்களா? அந்த வேதனை 1000 பிரசவ வழியை விட உயர்ந்த வழின்னு சொன்னா இந்த தந்தைக்கு ஈடேனே அந்த தாய் வந்து நிக்க முடியுமா சார்? அதனாலதான் இந்த சங்கமங்கிற திரைப்படத்துல ரொம்ப அழகா சொன்னா, இந்த தந்தையினுடைய பாசம் சாதாரண கிடையாது. ஒரு பையன் சாப்பிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான் சார். முதல் மாசம் சம்பளம் 2 லட்சம் ரூபாய். ஒரு கனவு, அந்த குடும்பமே வருஷம் பூரா கஷ்டப்பட்டாலும் அந்த சம்பளத்தை சம்பாதிக்க முடியாது. ஒரு ஆண் மகன் சாப்ட்வேர் இன்ஜினியர் பறிச்சுட்டு முதல் மாசம் சம்பளம் 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவன் நினைச்சிருந்தா அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கலாம். என்ன தெரியுமா பண்ணா? 2 நாள் ஆபீஸ் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து அம்மா சமயக்கட்டுல இருந்தாங்க, அப்பா ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தார், வயசானவர். அப்பாவை தாண்டி நேரா சமயக்கட்டு போய், அம்மா இங்க பாரு, என்ன கஷ்டப்பட்டு அப்பா நீ படிக்க வச்சீங்கல்ல, முதல் மாசம் சம்பளம், அப்பா 2 வருஷம் விவசாயம் பார்த்தா கூட இந்த காசு பார்க்க முடியாது, நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க, எனக்காக அப்பா நிலத்தெல்லாம் வித்தாரு, அதனால இந்த 2 லட்சத்தை கொண்டு போய் அப்பாட்ட கொடுமா, சந்தோஷப்படுவாருன்னு அம்மாட்ட கொண்டு போய் பையன் கொடுத்தான். உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்து, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவாங்க அப்பாடா, இன்னைக்கு வயசாகி போய் அங்க உட்கார்ந்துருக்காரு, நீ சம்பாரிச்ச காசை அவர் கையில நீயே கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, நேரா அவங்க அப்பாட்ட நீயே கொண்டு போய் கொடுறான்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போடுச்சு. அப்ப அந்த ஆண் மகன் என்ன தெரியுமா சொன்னா, ஏமா எனக்கு தெரியாதா, இப்ப அப்பாவை ஹால்ல தாண்டி தானே இங்க சமயக்கட்டுக்கு வந்தேன், எனக்கு கொடுக்க தெரியாது, நான் பரீட்சையில எக்ஸாம் எழுதுறப்ப எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் காசு கொடுப்பான்னு கேட்டேன், எங்க அப்பா கொடுத்தாரு, இப்படி வாங்கினேன், எங்க அப்பா அப்படி கொடுத்தாரு, நான் அப்படி வாங்கினேன், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், போன் ரீசார்ஜ் பண்ணணும், பசங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போகணும்னு எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் என் பெத்த அப்பன்ட்ட காசு கேட்டேன், என் அப்பா இருக்கோ இல்லையோ கடனை உடனே வாங்கி எனக்கு கொடுத்தாரு, கொடுத்த என் அப்பங்கை மேல இருந்தது, வாங்கின பிள்ளை என் கை கீழே இருந்தது, இன்னைக்கு நான் 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டேன்னு இந்த காசு கொண்டு போய் அந்த பெரிய மனுஷன் கொடுத்தனா, கொடுக்கிற பிள்ளை என் கை மேல போயிடும், வாங்குற என் அப்பங்கை கீழே போயிடும், நான் உசுரோட இருக்க வரைக்கும் என் அப்பங்கையை கீழே போக விட மாட்டேன்னு சொல்றான். பாத்தீங்களா? அதுதான் சார் ஆண்களுடைய உழைப்பு. இந்த ஆண்களோட உழைப்புக்கு பெண்கள் ஒரு காலம் கிட்ட வர முடியாதுங்கிற காரணத்தால்தான் சங்கமோங்கிற திரைப்படத்துல இசையமைச்சர் AR ரஹ்மான், அவருக்காக வந்து பாடி கொடுத்தது MS விஸ்வநாதன். அப்ப அந்த MS சொன்னாரு, நான் அப்பன்டா, நீ பிள்ளடா, உனக்காக இந்த அப்ப வந்து பாடுறேன்னு சொல்லி ஒரு தந்தை பிள்ளைக்கு அறிவுரை சொல்ற மாதிரி அந்த கதையை சொன்னாரு. அதனாலதான் நான் முத்துக்குமார் தன்னுடைய கவிதை வரிகளில் சொன்னாரு, திருவிழாக்களில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு, திருவிழாவின் பொழுது அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு, இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி நான் முத்துக்குமாரே சொல்றாருன்னா, இந்த ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடனியா எதுவுமே கிடையாதுங்கிற காரணத்தினால MSV அப்பாவாவும் AR ரஹ்மான் பிள்ளையாவும் ஒரு பிள்ளைக்கு அப்ப சொல்ற பாடமா இந்த பாட்டை சமர்ப்பிச்சு ஆண்களோட உழைப்பே என்று சொல்லி விடைபெறுகிறேன். எப்படிமா கொடுத்த பாட்டு நாங்க கதைக்காக தான் நீயும், புதிய காலம்
சுற்றும் பூமியை வென்று இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா சொல்லு கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி எடுமாங்க சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தல் நீர் ஒரு பேட்டனி இளநீ ராத்துக்கு கடலட்ட கம்பரட்டு வெள்ளரிக்கா அவிச்சமட்ட ஆப்பாயிலே இந்த பெண்களோட பொறுப்பு இது எல்லாமே டூப்பு ஆண்களோட உழைப்பு தான் டாப்பு நடுவரை எங்க அணுக்கித்தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இங்க இருக்கிற ஆண்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர்ல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள் ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க அரைகுறையா வாசிக்கிட்டு இருந்த இந்த கீபோர்ட சரியா வேலை செய்யலங்கிறதுனால இங்க எல்லாமே திருநெல்வேலி வரைக்கும் எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு சூப்பரா வாசிக்கிறாரு ஒருவேளை நாளைக்கு ரிப்பேரா போனாலும் கூட திரும்பவும் சலிக்காம திருநெல்வேலி கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வர்றாருன்னா ஆண்களுடைய உழைப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு கீபோர்டு பேச்சு நல்லா பேசிக்க ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் பேராசிரியர் அபு ஆண்களின் உழைப்பு பெண்களுக்கு பொறுப்பே இல்லைங்கிற ஒரு காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்துல பிறந்த பூரா புள்ள இப்ப பிறக்க பூரா கீரி புள்ள ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்கும் ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம் தாய் ஒரு பக்காலுவும் புள்ள ஒரு பக்காலுவும் இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தான் போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்த பார்க்க போறோம் தாய் அலுவல பிள்ளை அலுவல பூஜை கிடந்து அழுது கிடக்க நீ ஆண்டா அழுகுறான்னு கேட்கிறேன் ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டு நான் தாண்டா அவன் கட்ட அதையும் பிரிச்சு விட்டுருக்கானுங்க பாருங்க முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா பூஜங்காரம் பணம் கட்டணுமா மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன் நீ கட்டு உனக்கு பிரசவமே வேணாம் பேசாம ஓரமா உட்காந்து கொண்டே உனையலாம் கொள்ள வரையில இருக்கேன் வாழ்க்கையில எங்க நிம்மதி இருக்கு போட்டி பொறாமை எங்க அம்மா போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க என் பொண்டாடி சொல்றான் அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன் போன வாரம் எங்க அம்மா ஒரு இளவு வீட்டுக்கு போச்சு சாவு வீட்டுக்கு போய் சொல்றான் அடுத்த இளவுக்கு நான் தான் போவேன் எவன் ஜாவானே உட்காந்துருந்து அதே மாதிரி நேத்து ஒருத்தன் செத்துட்டான் நான் சொன்னேன் உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதுரி எப்படி அழுவாயின்னு கேட்டேன் அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்ல போட்டு சாவு வீட்டுல போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா உங்களுக்கு போட்டு அமுக்குல டச் மாறி போய் செத்த வந்துருச்சு உட்காந்துட்டான் அடி சனியை முடிச்சு உங்க இம்சா வாங்காம தானே நான் போய் செத்தேன் இங்கே வந்து இம்சையை கொடுக்கல செல்லு என் ஜாக்கெட் வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல கிடக்க எங்க நிம்மதியா வாழ முடியுது பொறுப்பு இருக்கா பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு கேட்டிருக்காரு பொல்லம்பி தீர்த்திருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்ல சுடுதண்ணி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் பெரிய சிந்தனையாளர்
ஆன்மீக பெண்